மக்களே, பழைய சோறில் இப்போ வடகம் செய்ய போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், பழைய சோறு இருக்கா? பழைய சோறு. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரகம், வத்தப்பொடி, உப்பு, கருவேப்பிலை. இது எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். அருமையாக இருக்கும், சாப்பிட்லாம். பழைய சோறை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த பழைய சோறு இருக்குல்ல, இந்த பழைய சோறு நல்லா புழிஞ்சுங்க. தண்ணி கொஞ்சம் கூட எல்லாம் அப்படி இந்த சட்டியில் போடுங்க. இப்படியே எடுத்து 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 அப்படியே போடுங்க. அம்புட்டு சோறையும் அதில் போடுங்க. அப்படியே இப்போ வடகம் அப்படி வறுத்தோம்னா அப்படி பொங்கும், 4 வீட்டுக்கு மணக்குங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச வடகம் வேறு, இப்போ நான் செய்ய போகிற வடகம் வேறு. அருமையாக இருக்கும். இந்த வடகத்தை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சோறெல்லாம் இதில் போட்டோன்னா கொஞ்சம் தான் இன்றைக்கி சோறு மிஞ்சிச்சு. டெய்லி மிஞ்சின சோறை கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, 10 வடகம் போடலாம். டெய்லி இப்படி போட்டு போட்டு வைங்க, காய வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இப்போ முடிஞ்சிச்சு, அதில் ஒன்றும் இல்லை. இந்த தண்ணியை நம்ம வந்து குடிச்சிக்கலாம். இப்போ வந்து சோறு போட்டுட்டா, இப்போ பாருங்கள், இது என்ன இருக்குது? மிளகாப்பொடி எடுத்து இந்த கொஞ்சம் சேருங்க. சீரகத்தை எடுத்து கொஞ்சம் சேருங்க. உப்பு கொஞ்சம் எடுத்து உப்பை கொஞ்சம் சேருங்க. இப்போ பாருங்கள், இது கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைங்க. நல்லா பிசைங்க. நல்லா கொலன்னு பிசையணும். பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்படியே மணக்குது பாருங்கள். இது பிசைய கருவேப்பிலை, சீரகம், வடகை அருமையாக வருது. நல்லா பிசைஞ்சு நல்லா குலைவாக வரணும். இன்னும் கொஞ்சம் சோறு கட்டியாக இருக்குது. என்ன இப்போ வச்சு நல்லா குலன்னு குழைச்ச பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தட்டு எடுங்க. ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டை எடுத்துக்கங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னா, இது கையில் வந்து கொஞ்சம் உருட்டு போடுங்க. இப்படி உருட்டு போட்டு சோறை வந்து கொஞ்சம் உருட்டு போட்டு இப்படியே பாருங்கள், தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வைங்க. என்ன, இது வந்து நல்லா காய வைக்கணும் மெயினாக இந்த டிஷ்ஷு. ஆனால் வடகம், உளுந்து வடகம்லாம் தோற்று போங்க. அப்படி ஒரு பழைய சோறு வடகம் இது. என்ன, இது ஃபுல்லாக நான் செஞ்சு நான் தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் வீடியோ எடுக்க எனக்கு ஆள் இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். அதனால் இனிமேல் பழைய சோறை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பழைய சோறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்லாம். அருமையாக இருக்குது. வந்து எடுத்து இந்தா இப்படி சின்னதாக வைங்க. நல்லா பிசைஞ்சு அப்படி வைங்க. டெய்லி உங்களுக்கு மிஞ்சிறதை நீங்கள் கீழேயே போடாதீங்க, இப்படி எடுத்து வைங்க. இதை பொரிக்கும்போது என்ன ஆகுன்னா, சீரகம் வடை அப்படியே எண்ணெயில் ஜம்முன்னு மணக்குங்க. இந்த பாருங்கள், எடுத்து இந்த பழைய சோறு எடுத்துட்டிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. இந்த கொஞ்சம் இருக்குது. டெய்லி ஒரு 10-15 வடகம் டெய்லிக்கு எடுத்து காய வைங்க. உங்கள் வீட்டில் வடகம் சேரும். இப்படி சாப்பாடு போகும்போது இந்த வடகத்தை நீங்கள் வெளியே வந்து அப்பளமோ வாங்க வேணாம். ஆனால் கடையில் வாங்குகிற அப்பளத்துலாம் உப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து நீங்கள் உப்பை குறைச்சி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எத்தனை வருது பாருங்கள். இது வைக்கிறது சின்னதாக வைக்கிறேங்க. இது வைக்கிறது சின்ன உருண்டை. இந்த பாருங்கள், சின்ன உருண்டை தான். ஆனால் இது பொரிச்சிச்சின்னா இவ்வளோ பெருசாக வரும். தக்காளி சைஸுக்கு வருங்க. பாருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என் கையை கழுவிக்கிறேன். கையை கழுவிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே போய் வெயிலில் வைக்கணும். இந்த பாருங்கள், வெயில் அடிக்குதா, வெயிலில் போய் இதை வச்சுருங்க. வெயிலில் வச்சுருங்க. இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட இப்படி ஓரமாக இப்படி வைங்க. அந்த வீட்டுக்குள்ளே வெயில் வரும் பார்த்தீங்களா, இது காஞ்ச உடனே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிடணும். சூப்பராக ஒரு 2 நாளில் காஞ்சிருங்க. நல்லா வடன்னு ஆயிருங்க. சூப்பரான டிஷ்ஷுங்க, சாப்பிடுங்க. பழைய சோறு வடகங்க.